Hi, can I take your order? Can I have the cheesiest of creamy cheeses? Cheese so cheesy, cheesy, cheese. Cheesiest cheesy, creamy cheese. KFC cheesy twister? Awesome. Would you also like the zesty lime lime so zesty, spicy chili chili so spicy, tasty zesty spicy, spicy zesty tasty, KFC hot and zesty twister? There are 2 twister flavors? Yep, 2 new KFC twisters. Cheesy twister or hot and zesty twister. Crunchy zinger strips, fresh vegetables with your choice of sauce in a tortilla wrap. 2 twisters, 2 flavors. Twist it up today for 6 ringgit and 50 cents each. KFC. Shut up your mouth. Was at the woman. யாரையாவது மாட்டை விட்டணும்னா வாங்கோ நம்முடைய வெப்சைட்டுக்கு raga.thr.fm அங்க டீடைல்ஸ் போட்டுக்க நெருப்பா அவரை பூட்டிச்சிருவோம். ஓகே, நம்ம கிட்ட கணேசன் மாட்டிக்கிட்டாரு. ஆக்சிடென்ட் சம்பந்தமா அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். Okay. எப்படிலாம் மாட்டிருக்காரு அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். வாங்கண்ணே வாங்க. ஹலோ கணேசன் எங்க இருக்கு? என்ன கொகையில இருந்து பேசுற மாதிரி இருக்கு. யார் பேசுறது? கணேசன் பேசுறேன் நானு. எந்த கணேசன்? சுங்கைசிப்பட் கணேசன். நீங்க யாருக்கு சொன்னீங்க? ரோல் நம்பர் அடிச்சீங்க. என் பேர் கணேசன் தான். என் பேரும் கணேசன் தான். என்னையா கணேசன்றது உங்க பேர் மட்டும் தானா? என்னையா காசு வாங்க மட்டும் கரெக்டா எல்லாம் தெரியுது, இப்ப மட்டும் தெரியலன்றீங்க. அந்த ஆக்சிடென்ட் கேஸ் செட்டில் பண்ணி கொடுக்கல, நீங்க என்னாச்சு? இந்த ஆக்சிடென்ட் சார் போன மாசம் 23ஆம் தேதி. போன மாசம் 23ஆம் தேதி தெரியல சார். தம்புன். ஓ ஆமா, நீங்க கணேசன் தானே? ஆமா. தம்புன்ல போல உள்ளவர் தானே? ஆமா. இதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்றீங்க, ஆனா கணேசன் காசு கொடுத்தா மட்டும் இல்லன்றீங்க. நான் எப்ப சார் வாங்கணும் காசு? செட்டில் பண்ணி கொடுத்துறேன்னு. இது வந்து சிம்பிளான ஜுஜுபியான மேட்டர். அப்படி நீங்க லிட்டில் இந்தியால ஆனந்த பவன்ல உட்காந்து பேசுறது நினைப்பு இருக்கா இல்லையா? லிட்டில் ஆனந்த பகவானு ஆனந்த பகவான் சரியா இருக்கு. ஆனா நீங்க என் கூட உட்காந்து பேசுறது இல்லையே, நானும் பார்த்தது இல்ல உங்களை. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நானே ஆக்சிடென்ட் ஆகி வந்து போயிருக்கேன், இன்னும் வேற தெரியலன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நீங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டீங்களா? ஐயோ ரொம்ப பரிதாபமா இருக்க. இது நீங்க என்கிட்ட பேசுறது நக்கலா பேசுற மாதிரி இருக்கு. நக்கலா இல்ல சார், நீங்க தானே சொன்னீங்க ஆக்சிடென்ட் பட்டு நான் அப்படி சொல்றீங்களா? அப்ப எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கீங்களா ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்களா? உன்ன நீங்க கேட்கலையா அந்த மாதிரி? சரி சரி சரி. அப்ப யாரு? நான் சொன்னது இல்லையே. எப்ப பாக்கலாம் சொல்லுங்க, செட்டில் பண்ணி கொடுங்க. நாள் ஆகிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் எப்ப சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். ஒரு நாள் சொல்லுங்களா? இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கீங்க? இல்ல சார், அப்படி நான் உங்களை பார்த்து நான் எங்க யாருக்கு பேசி விடு சார்? எங்க ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் செய்ய மாட்டாரு, ஹவுசிங் தான் செய்வாரு. அன்னைக்கு நீங்க வாங்குனீங்களா? அதெல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு. இல்ல சார், நான் எப்ப சார் வாங்கணும்? உங்களை பார்த்ததே இல்லையா உங்களை? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க? நான் எத்தனை பேர்? நாங்க லேண்ட் ஆபீஸ் போறோம், லேண்ட் ஆபீஸ்ல பையன்ஸ் பாக்குறோம், ரன்னர் எல்லாம் பார்த்து பேசுறோம். அப்பயே சொன்னா யாரு? என் கூட்டாளி. எந்த கூட்டாளி? இந்த மாதிரி நம்பாத, அந்த ஆளே சரியா இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு. சில பேர் நம்பலாம் தானே. சில பேர் நம்பலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தா அதை காட்டிட்டீங்களா கலரை? ஐயோ, நான் அந்த மாதிரி யாரும் ஏமாத்த மாட்டேன் சார். இப்பதான் அந்த பப்ளிக் அப்படி பச்சை ஏமாத்துறேனா? என்ன கலர்லாம் பேசுறேன், பச்சை சோப்புக்கு பண்ணு. இதெல்லாம் நல்லா பேசுறீங்க. யாரும் ஏமாத்துறது? என்ன ஏமாத்துறீங்க? 4 பேர் இருக்காங்க. நான் யாரும் ஏமாத்துறது இல்ல. சொல்லுங்க சார். ஏன் இந்த 250 லட்சம் என்னென்ன பண்ண போறீங்க? கோட்டையை கட்ட போறீங்களா? செமிதி வீடு வாங்க போறீங்களா? இல்ல பங்களா ஹவுஸ் வாங்க போறீங்களா? ஒண்ணும் வாங்க முடியாது. ஒரு 250 ஏன் அப்படி இது பண்றீங்க? ஏன் என் வயிற்று அடிக்கிறீங்க? என்ன ரொம்ப பெரிய வார்த்தையில பேசுறீங்க? வயிற்று அடிக்கிறீங்க. வாங்கினது இல்ல நான் உங்ககிட்ட. மனசு மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போச்சு. மனசுல நம்பிக்கை போச்சா? என்ன தெரியுது, மனசு நம்பிக்கை இல்லன்னு சொல்றீங்க? அன்னைக்கு பேசுவது மட்டும் அவ்வளவு அழகா அப்படியே பெரிய இந்த பேச்சு பேசிருந்தீங்க. நான் இங்கதான் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட காசு. 250 வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஆக்சிடென்ட் ஆகி பரவாயில்ல. நீங்க எங்க இருக்கு? வாங்க போறேன். நான் யாரும் வாங்கியிருக்கேன் பாரு, நான் கொடுக்குறேன். வந்து சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க, வந்து கொடுத்துட்டு போறேன். நல்ல மாதிரி நடிக்காதீங்கண்ணே. நல்ல மாதிரி நடிக்க சொல்ல. நீங்க சொல்றத பார்த்தா மனசு அப்படியே இறங்கி போகுது எனக்கு. மனசு படுற வேதனை அப்படி. என்ன சரி சொல்லுங்க. நீங்க யாருக்கிட்ட ஏமாந்து எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? வெறும் 250 தானே எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்னு ஏமாத்தினா 10 வந்து சேருன்னு. ரொம்ப சென்டிமெண்டா சொல்றீங்க. நல்லா இருக்குண்ணே. 250 தானே, பரவாயில்ல, போங்க பொழைச்சு போங்க. 250 பெரிய கஷ்டம் இந்த காலத்துல. நீங்க பரவாயில்லன்றீங்க, ஆனா நான் வாங்கல உங்ககிட்ட. நீங்க சொல்ல நான் வாங்கினது. சரி, உங்களை வந்து நான் பாக்குறேன். அதான் பாத்துங்க, நான் தானே வேற ஆளுன்னு. நீங்க தான். நான் தானா? ஏன்னா இருக்கிற 250 போச்சு, இன்னும் இருக்கிற 10 5 ப்ரீபெய்டும் போறதுக்கா? வைங்கண்ணா. ஐயோ, ஆனா யாரும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேல இதே எப்படி இருக்குன்னு சொல்லாதீங்கண்ணா. கண்டிப்பா இது எப்படி இருக்கு? ஆஹா, மாட்டிக்கிட்டே
ஆனா ரொம்ப நல்லவர்ண்ணா நீங்க. 4-3 நாள் காத்திருந்து மாட்டாம மாட்டிக்கிட்டல. இது எப்படி இருக்கு? Shut up your mouth. Was a deep woman. யாரையாவது மாட்டி விட்டணும்னா வாங்கோ நம்முடைய வெப்சைட்டுக்கு raga.thr.fm. அங்க டீடைல்ஸ் போட்டுக்க நெருப்பா அவரை பூட்டிச்சிருவோம். ஓகே, நம்ம கிட்ட கணேசன் மாட்டிக்கிட்டாரு. ஆக்சிடென்ட் சம்பந்தமா அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். Okay. எப்படிலாம் மாட்டிருக்காரு அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம். வாங்கண்ணே வாங்க. ஹலோ கணேசன் எங்க இருக்கு? என்ன கொகையில இருந்து பேசுற மாதிரி இருக்கு. யார் பேசுறது? கணேசன் பேசுறேன் நானு. எந்த கணேசன்? சுங்கைசிப்பட் கணேசன். நீங்க யாருக்கு சொன்னீங்க? ரோல் நம்பர் அடிச்சீங்க. என் பேர் கணேசன் தான். என் பேரும் கணேசன் தான். என்னையா கணேசன்றது உங்க பேர் மட்டும் தானா? என்னையா காசு வாங்கும்போது மட்டும் கரெக்டா எல்லாம் தெரியுது, இப்ப மட்டும் தெரியலன்றீங்க. அந்த ஆக்சிடென்ட் கேஸ் செட்டில் பண்ணி கொடுக்குற நீங்க என்னாச்சு? இந்த ஆக்சிடென்ட் சார் போன மாசம் 23ஆம் தேதி. போன மாசம் 23ஆம் தேதி தெரியல சார். தம்புன். ஓ ஆமா, நீங்க கணேசன் தானே? ஆமா. தம்புன்ல போல உள்ளவர் தானே? ஆமா. இதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்றீங்க, ஆனா கணேசன் காசு கொடுத்தா மட்டும் இல்லன்றீங்க. நான் எப்ப சார் வாங்கணும் காசு? செட்டில் பண்ணி கொடுத்துறேன்னு. இது வந்து சிம்பிளான ஜுஜுபியான மேட்ரு. அப்படி நீங்க லிட்டில் இந்தியால ஆனந்த பவன்ல உட்காந்து பேசுறது நினைப்பு இருக்கா இல்லையா? ஆனந்த பவன் சரியா இருக்கு. ஆனா நீங்க என் கூட உட்காந்து பேசுனது இல்லையே, நானும் பார்த்தது இல்லை உங்களை. நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. நானே ஆக்சிடென்ட் ஆகி வந்து போயிருக்கேன், இன்னும் தெரியலன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நீங்க ஆக்சிடென்ட் ஆயிட்டீங்களா? ஐயோ ரொம்ப பரிதாபமா இருக்கு. இது நீங்க என்கிட்ட பேசுறது நக்கலா பேசுற மாதிரி இருக்கு. நக்கலா இல்ல சாரு, நீங்க தானே சொன்னீங்க ஆக்சிடென்ட் பட்டு நான் அப்படி சொல்றீங்கன்னா அப்ப எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கீங்களா ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்களா? உன்ன நீங்க கேட்கலையா அந்த மாதிரி? சரி அப்படி யாரு நான் சொன்னது இல்லையா? எப்ப பாக்கலாம் சொல்லுங்க, செட்டில் பண்ணி கொடுங்க. நாள் ஆகிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஒரு நாள் எப்ப சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன். ஒரு நாள் சொல்லுங்களா? இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கீங்க? இல்ல சார், அப்படி நான் உங்களை பார்த்தேன். எங்க யாருக்கு பேசி விடு சார்? எங்க ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் செய்ய மாட்டாரு, ஹவுசிங் தான் செய்வாரு. அன்னைக்கு நீங்க வாங்குனீங்களா? அதெல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு. இல்ல சார், நான் எப்ப சார் வாங்கணும்? உங்களை பார்த்ததே இல்லையா? உங்களை ஒரு நாளைக்கு எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்கண்ணா? நான் எத்தனை பேர்? நாங்க லேன் ஆபீஸ் போறோம், லேன் ஆபீஸ்ல ஃபைன்ஸ் பாக்குறோம், ரன்னர் எல்லாம் பார்த்து பேசுறோம். அப்பயே சொன்னா யாரு? என் கூட்டாளி. எந்த கூட்டாளி? இந்த மாதிரி நம்பாத, அந்த ஆளே சரியா இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு. சில பேர் நம்பலாம் தானே. சில பேர் நம்பலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தா அதுவும் காட்டிட்டீங்களா கலரை? ஐயோ, நான் அந்த மாதிரி யாரும் ஏமாத்த மாட்டேன் சாரு. இப்பதான் அந்த பப்ளிக் அப்படி பச்சை ஏமாத்துறேனா? என்ன கலர்லாம் பேசுறேன், பச்சை சோப்புக்கு பண்ணு. இதெல்லாம் நல்லா பேசுறீங்கண்ணே. யாரும் ஏமாத்துறது? என்ன ஏமாத்துறீங்க? 4 பேர் இருக்காங்க. நான் யாரும் ஏமாத்துறது இல்ல. சொல்லுங்க சாரு. ஏன் இந்த 250 லட்சம் என்னென்ன பண்ண போறீங்க? கோட்டையை கட்ட போறீங்களா? செமிடி வீடு வாங்க போறீங்களா? இல்ல பங்களா ஹவுஸ் வாங்க போறீங்களா? ஒண்ணும் வாங்க முடியாது. ஒரு 250 ஏன் அப்படி இது பண்றீங்க? ஏன் என் வயிற்றுல அடிக்கிறீங்க? என்ன ரொம்ப பெரிய வார்த்தையில பேசுறீங்க? வயிற்றுல அடிக்கிறீங்க. வாங்கினது இல்ல நாங்க உங்ககிட்ட. மனசு மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போச்சு. மனசுல நம்பிக்கை போச்சா? என்ன தெரியுது, மனசு நம்பிக்கை இல்லன்னு சொல்றீங்க? அன்னைக்கு பேசுவது மட்டும் அவ்வளவு அழகா, அப்படியே பெரிய இந்த பேச்சு பேசிருந்தீங்க. நான் இங்கதான் வாங்கியிருக்கேன் உங்ககிட்ட காசு. 250 வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஆக்சிடென்ட் ஆகி பரவாயில்ல. நீங்க எங்க இருக்கு வாங்க போறேன். நான் யாரும் வாங்கியிருக்கேன் பாரு, நான் கொடுக்குறேன். வந்து சொல்லுங்க, சொல்லுங்க, வந்து கொடுத்துட்டு போறேன். நல்ல மாதிரி நடிக்காதீங்கண்ணா. நல்ல மாதிரி நடிக்க சொல்ல நீங்க சொல்ற பார்த்தா ரொம்ப மனசு அப்படியே இறங்கி போகுது எனக்கு. மனசு படுற வேதனை அப்படி என்ன தெரியுது சொல்லுங்க. நீங்க யாருக்கிட்ட ஏமாந்து எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? வெறும் 250 தானே எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்னு ஏமாத்தினா 10 வந்து சேருன்னு. ரொம்ப சென்டிமெண்டா சொல்றீங்க. நல்லா இருக்குண்ணா. 250 தானே, பரவாயில்ல, போங்க பொழைச்சு போங்க. 250 பெரிய கஷ்டம் இந்த காலத்துல. நீங்க பரவாயில்லன்றீங்க, ஆனா நான் வாங்கல உங்ககிட்ட. நீங்க சொல்றீங்க நான் வாங்கினது. சரி, உங்களை வந்து நான் பாக்குறேன். அதெல்லாம் பாத்துங்க, நான் தானே வேற ஆளுன்னு. நீங்க தான். நான் தானா? ஏன்னா இருக்கிற 250 போச்சு, இன்னும் இருக்கிற 10 5 ப்ரீபெய்டும் போறதுக்கா? வைங்கண்ணா. ஐயோ, ஆனா யாரும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இனிமேல் இதே எப்படி இருக்குன்னு சொல்லாதீங்கண்ணா. கண்டிப்பா இது எப்படி இருக்கு? ஆஹா, மாட்டிக்கிட்டேனே.
ரொம்ப நல்லவர்ண்ணா நீங்க. 4 3 நாள் காத்திருந்து மாட்டாம மாட்டிக்கிட்டே. இது எப்படி இருக்கு?